ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நண்பன் லோகநாதன் எல்ஜி. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த அதே கண்டென்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். பெங்களூரில் வீடு தேடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அண்ட் வீடு கிடைச்சாலுமே எப்படி இருக்கும், அண்ட் எப்படி இருக்குன்றத விட உள்ள அதுக்கப்புறம் கண்டிஷனை எந்தெந்த மாதிரி மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில். நானும் ஒரு ஃப்ரெண்டு ரூம் தேடலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் தேடி தேடி பார்த்தோம். எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் கிடச்சிது. மேக்ஸிமம் ரூம் இல்லைன்னு சொல்லலை, அண்ட் பேச்சுலருக்கு இல்லைன்ற மாதிரியும் யாரும் சொல்லலை. பேச்சுலராக சரி ஓகே எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. லைக் 1 BHKன்ற டைமுக்கு 40,000-50,000 அட்வான்ஸுமே, 8,700 ரெண்ட்டு, 9,000 ரெண்ட்டு, 10,000 ரெண்ட்டு, 15,000 வரைக்கும் 1 BHK சொன்னாங்க. நான் ஒரு ரூமில் இருந்தேன் சொல்லப்போனால் 1 மாதம். அந்த ரூமோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே ஒரு 3-4 நாளாகவே தேடிட்டு இருந்தோம். தேடி 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 எங்கே பார்த்தாலும் 50,000, 1,00,000 அட்வான்ஸு. ஏன் இது கேட்குறாங்க? 1,00,000 அட்வான்ஸ் வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எனக்கு. எதுக்கு நான் ஒரு 8,000 ரூமுக்குன்னா ஒரு 16,000, 24,000 3 மாதம் வாடகையே ரெண்ட்டாக கேட்டிங்கன்னா ஓகே. 50,000, 1,00,000 கொடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஊரில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தானே பெங்களூரு அங்கே இங்கேன்னு வந்துட்டுருக்கோம். ஈவன் இது சொல்லப்போனால் பெங்களூருக்குன்னு மட்டும் கிடையாது, சென்னையாக இருக்கலாம், ஒசூராக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஸ்டேட்டாக வேணால் இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. செகண்ட் பார்த்தோம்னா அப்படி ஓகே சொல்லிட்டு உள்ளே போனோம்னாலுமே கிளியராக அதுக்கு மேலே ரூம் ரெண்ட்டுக்கு மேலே தண்ணி பில்லு, கரண்ட்டு பில்லு அதெல்லாம் நம்மளே பே பண்ணணுமா. ஈவனாக ப்ராப்பராக ஒவ்வொரு இடத்துல அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டாலும் அதை மீறுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. சொல்லப்போனால் ஹவுஸ் ஓனருக்கு இருக்க லாவோட கம்மியாக தான் ரெண்டர்ஸ்க்கு இருக்குன்றது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். தென் இப்போ ஃபைனலாக நான் இருந்த அந்த ரூமை பற்றி பேச போவோம். நான் இருந்த ரூம் பார்த்திங்கன்னா 1 RK. நான் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருந்தோம். 1 RKவில் ஃபஸ்ட்டு மந்த்து நாங்கள் அக்ரிமெண்ட்டே கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, அக்ரிமெண்ட்டுக்கும் நீங்களே பே பண்ணிடணும், அக்ரிமெண்ட்டுக்கும் நீங்களே பே பண்ணி நீங்களே வாங்கிட்டு கொடுத்துருங்க. ரெண்ட் 5,700 சம்திங், 5,500. அண்ட் தென் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் வாடகைக்கு வரப்போ சொல்லலை, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு மேலே நீங்கள் வாட்டர் பில்லும் கரண்ட் பில்லும் கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். தென் ஓகே பண்ணிட்டோம். நாங்கள் போயிட்டு உள்ளே ரூம்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே சரியான ஸ்மெல்லு. ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணல, ஈவன் அந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் உடஞ்சிருந்தது, பெயிண்ட் அடிக்கலை. ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, பெயிண்ட் அடிக்கிறத விட்டுருங்க, பெயிண்ட் அடிக்கிறதுக்கான நீங்கள் அட்வான்ஸாக கொடுப்பீங்கள்ல அந்த அமௌண்ட்டை நான் பெயிண்ட் சார்ஜ் எதுவும் பிடிக்காமல் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஈவன் அந்த ரூமில் இருந்தால் பழைய திங்ஸை கூட க்ளீன் பண்ணாமல் அப்படியே அழுக்காக குக்கர் எப்படி சொன்னது, சாப்பிட்டது சாப்பாடோடு அப்படியே நின்ன மாதிரி, யாரோ யூஸ் பண்ண பெட்டெல்லாம் உள்ளே போட்டு ரூமே க்ளீனாக அவங்க காலி பண்ணி எடுத்துகிட்டு போகாத மாதிரி ஒரு ரூமை கொடுத்தாங்க. லைக் தென் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 நாள் இருந்தோம். 15 நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். சரி அவர் ஒரு மாதம் 2 மாதமோ தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம ஓனர்கிட்ட ரெண்ட்டு கொடுக்குறப்ப சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு விட்டோம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதம் ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஓனர் வந்தாப்புல. வந்துட்டு பார்த்திங்கன்னா சிகரெட் இப்படி வச்சிட்ருக்காரு. இப்படி வச்சுட்டு இப்படின்னு ஊதிட்டு, எப்படின்னா அவங்க கர்நாடகா தானே, அந்த மாதிரி என்கிட்ட கேட்காம எப்படி நீ இன்னொருத்தனை அலோவ் பண்ண, எப்படி நீ இருப்ப, என் இடத்துல எப்படி நீ இருப்ப, உன் துணி உன் திங்ஸ் எல்லாம் தூக்கி இன்றைக்கே வெளியே போட்டுடுறேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உக்கிரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதே தமிழ்நாடாக நம்ம ஊராக நம்ம லோக்கலாக இருந்திருந்தோன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்.
வேலைக்காக போகணுன்றதுக்காக சைலண்ட்டாக இருக்க தலைவன் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் ஹவுஸ் அக்ரிமெண்ட் கேட்டு 1 மாதம் ஆச்சு இல்லை, ஒன்றும் கொடுக்கவே இல்லை. அன்னைக்கு நான் எடுத்து சைன் வாங்கலான்னு கொண்டு போகிறேன். 3 பேர் இருக்கீங்கல்ல, 5500 8,200 கொடுங்க. ஏங்க 1 ஹவர்க்கு எவனாவது 8,200 அந்த ஏரியாவில் வந்து சரௌண்டிங்கில் கால்குலேட் பண்ணோன்னா 4,000 3,000 அந்த ரூமுக்கு. 8,200 எவனாவது கொடுத்துருப்பானா? சரி, ஓகே சார், நாங்கள் வந்து உங்களோட இதை வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. ரிலேட்டிவாக இருந்தாலுமே வந்தால் ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் இருக்க தானே செய்வாங்க. எப்படி இவருக்கு வந்து அதுக்குன்னு தனியாக கரண்ட்டு பில்லு வாட்டர் பில்லு அதுக்கேற்ற மாதிரி ஏறுதாம்மா, அதையும் அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிடுறேன். நான் வந்து உட்காந்து ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே உட்காந்து தண்ணியை யூஸ் பண்ணிட்டோம்ல, கரண்ட்டும் யூஸ் பண்ணல. அந்த ரூமில் இருந்த 3 பேருமே நாங்கள் ஷிஃப்ட்டுக்கு போயிடுறோம். தண்ணியும் யூஸ் பண்ணுறதில்ல, கரண்ட்டையும் யூஸ் பண்ணுறதில்ல. நீ கரண்ட்டு பில் போடுறதுன்னா அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. செப்பரேட்டாக போடுறதுன்னா அதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும். முன்னாடி சொல்ல, எதுவும் சொல்ல. ஃபைனலாக வந்து நீங்கள் 3 பேர் இருக்கீங்கள, செப்பரேட்டாக வந்து வாட்டர் பில்லும் கரண்ட் பில்லும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் தலைவன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 8,200 கொடுங்க அந்த ரூமுக்கு. அந்த ரூமோட ஃபோட்டோ நான் தம்ப்நெயில்லே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ரூமோட உடஞ்ச சுவிட்ச் பாக்ஸு, அந்த ரூமோட பெயிண்டிங் கண்டிஷன்லாம் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அந்த ரூமுக்கு எங்கேயாவது வந்து 8,200 கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருப்பீங்க, சொந்தக்காரங்க வந்தால் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, அட்வான்ஸ் இவ்வளோ தானா, இது குறைக்க முடியாதா, தண்ணி பில் நீங்களே கட்டுவீங்களா இல்லை நான் கட்டணுமா, கரண்ட்டு பில் நானே கட்டணுமா இல்லை நீங்கள் கட்டணுமா, ரூம் காலி பண்ணிட்டு போகிறப்ப அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க, பெயிண்ட்டுக்கு இவ்வளோ பிடிப்பீங்களா, ஏன் இவ்வளோ பிடிப்பீங்க, இவ்வளோ பிடிச்சா இது எதுக்காக பிடிக்கிறீங்க, நானே பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றேன். அந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரைஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து உங்கள் மேலே பில்லு கட்டுவாங்க. இந்த பெங்களூர்லன்னு சொல்லிட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஒசூரில் ஒரு ரூமில் இருந்தோம். எங்கள் சீனியருங்க வந்து ரூம் ரெண்டெல்லாம் பே பண்ணிட்டாங்க. தென் நாங்கள் வந்து ஃபைனலாக ரூமை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருந்தோம். திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், அது இதுன்னு கிளியர் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் 20,000 அது 1 BHK. அட்வான்ஸ் 20,000 பெயிண்ட் அடிக்கணும்னு மட்டுமே அவங்க கலெக்ட் பண்ணாங்க. 4-5 வருஷம் ஏதோ இருந்தோம். ஈவன் சென்டரில் ஒரே ஒரு நாள் கூட வந்து பெயிண்ட் அடித்தது கிடையாது, எதுக்குமே வந்து க்ளீன் பண்ணது கிடையாது. அவங்க திங்ஸ் எல்லாமே எங்கள் ரூமில் வந்து சோக் பண்ணிட்டு லைக் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க கண்டிஷனில், ஏன்னா நாங்கள் ரெண்டராக வரப்போ நாங்கள் வந்து உங்கள் திங்ஸையும் அக்செப்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிறோன்றப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபர் பண்ணுமே தவிர வயிற்றில் அடிக்கக்கூடாது. ஏன்னா ஊரில் வந்து வேலை செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வரோம். இங்கே வந்து நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி சம்பாதிக்கிறது. வீடு வாடகை கேட்டு வரப்போ ஒரு ரெண்ட்டை சொல்கிறது, வீடு 2 மாதம் கழித்து 200 ஏற்றுறேன், 300 ஏற்றுறேன். ஏன் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்களேன், நீங்கள் போட்டு கொடுங்களேன். நீங்கள் தானே ஹவுஸ் ஓனரு, உங்களுக்கு தானே வேணும், நீங்கள் தானே போட்டு கொடுக்கணும். அப்புறம் ஏன் நீங்கள் ரெண்டர்கிட்ட கேட்குறீங்க? இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ரெண்டருக்கு வந்து ரூல்ஸ் லாஸ் இருக்கான்னு தெரில. இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், லைக் ரெண்டல் ஹோமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பேசலாம், பேசிவிட்டு நம்ம வீடியோலேயே நம்ம சேனல்லேயே அப்லோட் பண்ணலாம். பை. இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 8 நிமிஷம் போயிடுச்சு. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பை.